ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சால்டட் கேரமல் டாஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் என் பொண்ணோட பர்த்டேக்காக செஞ்சேன். அண்ட் இதை தான் நாங்கள் எங்கள் நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே அப்படின்னா நம்ம பொதுவாக கடையில் தான் சாக்லேட்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்போம். பட் அப்படி இல்லாமல் இப்படி வீட்டிலையே நாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நாம இந்த சால்டட் கேரமல் கேண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு அதில் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ வச்சு தடவி ரெடியாக வச்சுக்கலாம். இப்படி முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாக்லேட் ரெடியானதும் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் முதல்ல ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சிம்ல வச்சு சுகரை மெல்ட் பண்ணணும். ரொம்ப ஹைல எல்லாம் வச்சு மெல்ட் பண்ணோம்னா சுகர் பர்ன் ஆகிடும். அப்புறம் அது ஒரு பிட்டர் டேஸ்ட் கொடுத்துடும். ஸோ சிம்ல வச்சு மெல்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக மெல்ட் பண்ணணும். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சுகர் லோ ஹீட்டில் அதுவாக தான் மெல்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த கலர் தான் நம்ம டாஃபிக்கு வரும். அதுக்காக தான் நம்ம முதல்ல இப்படி சுகரை கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து இதில் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹாட் சுகர் கேரமலைஸில் சில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோம்னா அப்புறம் சுகர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ஒன்று ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீமை லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட இந்த கேரமல் சுகரில் ஆட் பண்ணலாம். அப்புறம் அதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் ஹனி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஹனி நம்ம டாஃபிக்கு நல்ல ஒரு கிளாசி லுக் கொடுக்கும் அண்ட் கலரும் நல்லா டார்க்காக கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லாங் கரண்டி யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கேரமலைஸ்டு சுகர் லைட்டாக ஹார்டாகி வரும். பட் அது பரவாயில்லை, நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அகைன் மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது அடி பிடிச்சிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் நல்லா லாங்கான கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுகர் மிக்சரில் இருந்து வர பபிள்ஸ் தெரிக்கும். அது அப்புறம் நம்ம கையில் பட்டு நமக்கு எரியும். ஸோ நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அண்ட் கரண்டியும் நல்லா லாங்காக எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா திக்காகி வர்றதுக்கு. ஸோ அது வர அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், நல்லா நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நாம் செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக இந்த சுகர் மிக்சரை ஊற்றி செக் பண்ணிங்கன்னா அது தண்ணியில் கரையாமல் நம்ம எடுத்து உருட்டி பார்த்தா அது நல்லா உருண்டு வரும். அண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரெஸ் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டெக்ஸ்டர் கிடைச்சாதான் நமக்கு சாக்லேட் நல்லா சுவியாக இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா சாக்லேட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த சாக்லேட்க்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் அதில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் வெனிலா எசன்ஸ் 1 மூடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டர் எசன்ஸ் அண்ட் சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகிடும். அப்புறம் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரேல ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சால்ட் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சால்ட் இந்த சாக்லேட்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த சால்டட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மேலே தூவி இருக்கேன். உங்களுக்கு மேலே இப்படி சால்ட் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 hours அப்படியே வச்சிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். இதை வெளியில் வச்சாலே இது நல்லா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 hours கழிச்சு சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் இதை ஒரே சைஸ்க்கு லாங்காக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு லாங் பீசஸையும் எடுத்து குட்டி குட்டியாக சாக்லேட் சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் சூப்பராக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சர் அண்ட் ஷைனிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை நான் கடையில் வாங்குகிற சாக்லேட் சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சாக்லேட்டையும் கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தா தெரியும் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது அப்படியே கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் அண்ட் ஷைனிங் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்போ ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுத்து குட்டி குட்டி பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு சாக்லேட் மாதிரி சுருட்டி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டை பார்த்தா இது அப்படியே கடையில் வாங்கினது மாதிரியே இருக்கு இல்லையா? பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட். அதுதான் இதோட ஸ்பெஷல். இதே மாதிரி எல்லா சாக்லேட்ஸையும் பட்டர் ஷீட் வச்சு ரோல் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எவ்வளோ நாள் வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம். இது அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டா அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். பட் நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிடலாம். பட் வீட்டில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தால் அது நம்ம சாக்லேட் லைட்டாக மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க சொன்னேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஃபி ரெசிபி. இதை நான் என்னோட கிட்ஸோட எல்லா பர்த்டேஸ்க்கும் செய்வேன். அண்ட் இதை தான் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே கடையில் வாங்குகிற ஐட்டமை விட ஹோம்மேட் ஐட்டம்னா அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? இதோட டேஸ்ட் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் அடிக்கடி இந்த சாக்லேட்டை செய்வீங்க. அண்ட் உங்கள் கிட்ஸ் பர்த்டேக்கும் இனிமேல் கடையில் சாக்லேட்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.